வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா. அன்றைக்கு 2026 ஏப்ரல் மாதம் 30 டாக்டர் ராமநாதன் அச்சுனா என்று சொல்லிக்கல சரியான கவலையார். எனக்கு ஏ லெவல்ல ஃபெஷைல 2BC 2 பிக்களும் ஒரு சியும் ஃபெஷைல முதலாம் தரத்துல கெமிஸ்ட்ரி சி மகேஸ்வரன் சார்கிட்ட கெமிஸ்ட்ரி சி பயோ ஸ்டார்ட் பண்ணின. கொலம் என்றால் என்ன? இங்க வா, முன்னுக்கு லைன்ல இரு. இவ 2 பேரும் எங்களுக்கு மஞ்சள் காட்டை கொண்டு வா. இவ 2 பேரும் எங்களுக்கு பயோ படிச்சது. கங்காதரன் சாரும் களம் என்றால் என்ன எழுதுங்க பிள்ளைகள். களம் என்றால் என்ன? சயின்ஸ் போலால போய்க்கலாம். அது எனக்கு இப்பவும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கு. அடே படிங்கடா. குமரன் சார் குரல் இப்பவுமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கு. அரசியலையும் தாண்டி நான் ஒரு வைத்தியர், நான் ஒரு பாராளுமன்ற எம்பி என்றையும் தாண்டி அவர் குரு துரோணாச்சாரியார் இங்காலயா கதை எல்லாத்தையும் தாண்டி குரு தந்தை தாய் குரு தானே சொல்றது. தந்தை தாய் குரு தெய்வம் அப்படி அந்த ஓடர் தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் குரு தந்தை தாய் இங்க கொண்டே விடுவோம்னு ஒரு ஆசை. ஸோ இன்றைக்கு ஒரு ஆளை பற்றி கதைக்க போறோம். அவர் தான் எங்களுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய எல்லாருக்கும் குமரசரோட போய் கதைக்க ஆசை. எனக்கு குமரசரை பார்க்க தண்ட ஆசை. அப்படி நினைக்கல என்ற கண்ணில இருந்து கண்ணீர் வருது என்றால் அந்த மனுஷன் இல்லை என்றால் உங்களுக்கு ராமநாதன் அர்ச்சுனா என்ற வைத்தியர் சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னென்றால் குமரன் சார் என்றது இப்ப உதாரணத்துக்கு சில பேர் சொல்லினோம் என்னென்றால் எனக்கு படிப்பேன். இப்ப உதாரணத்துக்கு சும்மா பரதன் சார் பொலிட்டிக்ஸுக்கு வந்து நீங்க விட்டுட்டு போனோம் சார் பரதன் சார் என்று சொல்லி ஒரு வணிகவியல் படிக்கிற சார் ஒரு காலத்துல. சோ என்னன்னா இப்ப பரதன் சார் என்றைக்குள்ள பரதன் சார் பிடிச்ச ஆக்களுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு 40% 60% தான் பரதன் சார் படிச்சிருக்கு. ஆனா குமரன் சார் என்றத குமரன் சார்ட்ட படிக்காதவனுக்கும் பிடிக்க மாட்டாங்க. அதுதான் குமரன் சார். சோ நாங்க இதை கதை பண்ணோம். 2002 நாங்கள் குமரன் சார்ட்ட ஃபர்ஸ்டா நான் வந்து எக்ஸாம் எடுத்து O level 980. ஸோ 2002 ரிசல்ட்ஸ் வந்து டிசம்பர் 2003 போறோம் ஃப்ரெஷ்ஷைக்கு. இப்போ புஷ்பநாதன் சார் பிசிக்ஸ் இங்கே F9 கொடுத்துல மற்ற பிசிக்ஸ் வந்து சில பேர் மறந்து போனேன். F9 2 பேர். பட் நான் அப்போ போய் அண்ணிட்டேன். 4வது அண்ணாவிட அண்ணி வந்து ஒரு கன்சல்டன் அனஸ்தட்டிஸ்ட்னா இப்போ. ஸோ அண்ணிட்ட போய் கேட்குறேன், அண்ணி யார்கிட்ட போறது படிக்க, யார்கிட்ட போய் படிக்கலாம்? நானடா வந்து பயோக்கு வந்து கட்டாயம் குணசீலர் சட்டை கொடுத்தனடா. குணசீலர் சட்டை போனான். மற்றது வந்து நான் தம்பிராசா சட்டை தான் போனான். அவர் கொஞ்சம் வயசு போனவர், பெருசா படிக்கிறது விளங்க விரும்பி தம்பிராசட்டை கங்கா சட்டை போகணும். நான் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ் போட்டு 2 பேரையும் பார்த்தேன். இப்படி தம்பிராசா சாரை விட கங்கா சாரை எனக்கு பிடிச்சிருந்து. ஏன்னா அவர் யார் தண்ட மொட்டை மண்டே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப படிப்பிக்கிறீர் நினைக்கிறேன், நான் தெரியல சார். இப்ப கிளாஸ் எடுக்கிறாரு என்ன. சோ அந்த முகம் அப்படியே ஞாபகம் பண்ணிக்க. அம்மா அப்பாவை ஜோதிச்சா ஞாபகம் பண்ணிக்குவோம் இல்லையாடாப்பா, இவங்களை ஜோதிச்சா ஞாபகம் பண்ணிக்கும் சார் மேல. சோ குகன் சார் வரைக்கும் இந்த வீடியோ போகும். அவை விரும்பினார்கள் மட்டும் பாருப்போம். ஏன் குமரன் சார் என்ற வீடியோ போறதுடைய காரணம் இப்ப ஓகே கங்காரன் சார்கிட்ட போய் முதல்ல தம்பி மேலாம் கொப்பி எடுங்கோ, தலையாங்கன் போடுங்கோ, அறிமுகம் ஞாபகம் இல்லை. உயிரியல், உயிர் என்றால் என்ன, களம் என்றால் என்ன எழுதுங்க. களம் என்றால் என்ன? அன்றைக்கு அவர்ல ஒரு பாசம் கொண்டு வந்தது. கங்காரன் சார் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கிளாஸ் கட் பண்ண இல்லையடா. போய் செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோட தான் இருக்கிறார். கங்காரன் சார் ஒரு கிளாஸ் வரைக்கும் கட் பண்ணி ஒரு கிளாஸ் கட் பண்ண. நான் கட் பண்ணினது இப்போ ஒரே ஒரு கதையை சொல்றேன். ஏன் எப்படி பயோ மெடிசின் படிக்கலான்றதுக்கு ஒரு எப்படி டாக்டரா வந்து கதை ஒன்று சொல்றேன். ஒரு கிளாஸ் கட் பண்ணி. அதே நேரம் கங்காரன் சார் கிளாஸ்ல நான் பார்த்த பிள்ளையும் இல்லை. அது தம்பிராசன் சார் கிளாஸ்லாம் இருந்தது. ஆனால் நான் அதுக்காண்டி போய் தம்பிராசன் சார் கிளாஸ்ல இருக்கல அதை பாக்குறதுக்கு அதான் கிளாஸ் முடிய சைக்கிள விட்டு திறத்திலாம் தானே என்று போட்டு நான் போய் கங்காரன் சார் இருக்கு. உங்களுக்கு எல்லா கதையும் சொல்றேன். இந்த சார் என்னுடைய முதல் காதல் 2002 அப்ப ஃபர்ஸ்டா எங்களுக்கு டைம் டேபிள்ல வந்து கங்காரன் சார்
கிளாஸ் அப்ப ஸ்டார்ட் பண்ண விடிய 2வது 8 மணிக்கு கங்கார சார்ட சனிக்கிழமை உண்டு. 9 மணிக்கு குணசீலன் சார்ட கிளாஸ் ஆகணும்னு சும்மா என்ன பயம் தண்டிச்சா மடியில போறதா இது போயிட்டு ஆளு பின்னுக்கு இருக்கவங்கள முன்னுக்கு பிரிக்கணும். ஒரு 6,000 7,000 இருந்தா தான் வடிவா காலத்தை திருப்பி பொம்பளை பிள்ளைகளை பார்க்கலாம். சும்மா ஃபர்ஸ்ட் ரோல இருந்து வடிவத்தை கொப்பி பண்ற மாதிரி பின்ன பாக்கலாடா கஷ்டம்டா. அதாவது ஒரு 6,000 இருந்தா 5 மார்க்ல தெரியல, சைட் மார்க்ல இருக்கும். சயின்ஸ் ரோல இப்ப சைட் மார்க் இருக்காடா எனக்கு தெரியல. சைட் மார்க் எனக்கு இருக்கோ தெரியல. சோ ஒரு 8வது நெசரி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப ஒருத்தர் லவ் இல்ல ஒன்றுமில்ல. அப்ப ஒரு லவ் இல்ல. அப்ப அந்த காலத்துல லவ் இல்லாமடா உள்ளதான் பாக்குறது சிரிக்கிறது கையில பேர் எழுதி வச்சிருக்கிறது நாடாடி ஆடி பண்றது அவ்வளவு நல்லா இந்த மாதிரி பாத்ரூம் கூட இருக்கல ஒரு போட்டோ எடுத்து போடுங்கன்ற எல்லாம் அந்த காலத்துல இல்ல. அந்த காலத்துல வாட்ஸ்அப் இல்ல ஒன்றும் இல்ல. கலர் போனே இல்ல அந்த காலத்துல. 3510 என்ற ஒரு பிளாக் கலர் போன் இருந்தது. ஃபர்ஸ்டா சயின்ஸ் ரோலுக்கு கலர் போன் கொண்டு போனது செல்வரங்க பரந்தாமரன் பெரிய பாண்ட மகன் லண்டன்ல நிரப்பின. முதலாவது கலர் போனை கொண்டு போனது நான் தான். கலர் போன் அது 3100 பார்த்தா பாய்ச்சாங்களே தெரியும். 3100 கலர் போன். சரி அத்த சோ 2வது ரோல இருந்து அப்படி பார்த்துட்டு இருக்குது. ஈரம்மாவில இருந்து இப்படியே பார்த்துட்டு இருக்குது. அப்ப ஒன்னும் கிளிக் பண்ணல சயின்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டு மேம்படி இருந்து வருவாளவே லேடிஸ் காலேஜ்ல இருந்து வருவாளவே. அப்ப அந்த இடத்துல ஒரு லவ் மட்டும் இல்லை, ஒரு தள்ளையும் ஒரு லவ் ஒன்றும் இல்லை. சரி அது அப்படியே போகட்டும். அடுத்த பிறகு 10 மணிக்கு வந்து இவற்ற அது மக்கட்ட கிளாஸ் மகேஸ்வரன் சார்ட்ட கெமிஸ்ட்ரி. அங்க 10 பேர் தான் வருவாங்க. தம்பராச சார்ட்ட 30 என்றால் கங்கார சார்ட்ட 300. எல்லாருமே போவனும் இவர்கிட்ட யார்கிட்ட என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் மன்னிக்கணும் பேரை சொல்றதுக்கு. குணசீலசல்கிட்ட போகணும் 9 மணிக்கு. 10 மணிக்கு வந்து கெமிஸ்ட்ரி, 11 மணிக்கு தான் பிசிக்ஸ் நடக்கும். என்ன மேத்ஸ்காரருக்கு முதல் பிசிக்ஸ் நடக்கும். அப்ப 10 அது திருப்பி மக்கள்கிட்ட 20 பேர் தான் இருப்போம். இங்க சிவத்திரன் சார்கிட்ட அந்த வடிவு தானே, அதால தானே இன்னும் தெரியாது. மக்களும் சேட்டை விட்டு தான் பாரு பொம்பளை பிள்ளைய பாறையில படிக்கக்கூடிய மெடிசின் போனது மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்தது. சிவத்திரன் சார்கிட்ட எல்லாம் போயிருக்குமேனுண்டா செம்மறி என்னொன்னு சிவத்திரன் சார்கிட்ட கொஞ்சம் பப்படாதான கண்டாட காலில் விழுந்து கும்பிடுவோம். அந்தளத்துக்கு நாங்கள் இன்றைக்கு இதுல முதல் அர்ச்சுனாண்ட பேர் உங்களுக்கு தெரியுமா? அந்த பேர்கள் தான் உங்களுக்கு ஞாபகம், இவைதான் உங்களுக்கு காரணம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்களா. சோ மகேஸ்வரன் சார்களுக்கு ஸ்கூல்ல இங்க மிஸ் படிப்பிட்டோம். மக்கரண்ட ஆசையா கூப்பிடுறாங்க. மகனை குட்டி மக்கர் இவர குட்டி மக்கரண்டாங்க. மகனை அவன் நம்ம படிப்பிக்கிறான். அவனோட டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் வேற மகேஸ்வரன் சார்ட்ட மகன். சோ மக்கட்ட கிளாஸ்ல போயிருந்தா அங்கே இங்க இதெல்லாம் வந்திருக்கீங்க சில தேசிய சிறப்புகள் அப்படி இப்படி. சோ அதுலயும் ஒண்ணு பாக்குறது இல்லையடா பையனத்தை குறைக்கிறது சிவத்திர. அப்ப இப்பவும் நான் சரகு பாக்குறது கண்டா சிவத்திரன் தான் போயிருந்திருக்கோம். சிவத்திரன் சார்ட்ட தான் போயிருந்திருக்கணுமே. நான் புறாய் அம்பிட்டது வந்து சிவத்திரன் சார்ட்ட தான் இருந்தது. சோ சிவத்திரன் சார்ட்ட போய் அந்த நேரம் படித்த முதல் நான் கதையை சொல்றேன். நான் சோ மக்களோட கிளாஸ் முடிய பிசிக்ஸ் ஆகும்போது அடுத்த கொட்டிலுக்கு ஓடும். சோ அடுத்த கொட்டிலுக்கு ஓடுறது அப்போ ஓடும். அடுத்த கொட்டிலுக்கு ஓடி போய் இன்னும் இடம் பிடிக்கும். என்னடா இந்த ஒரு 20 தான் இடம் பிடிக்கிறதுக்கு ஓடும். பிச்சை கொடுக்க 6ல போய் கிட்ட ஓடான் இருக்கும். கோப்பியை பாப்பாங்க கணக்கு கேமுக்கு பாங்க பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு இல்ல பாஸ்வேர்டு செய்து ஏன் வாங்க. சோ ஓடி போய் இந்த சில கடைசியில மாதிரி முதல் வாங்கல இருக்கிற சிவதாஸ் மாதிரி முன்றோல முதலாவதா இருக்கிற அது ஒரு மண்ணாடேந்திரியும் பார்க்கலாது. சரியா? அதனால நானும் உங்களோட மாந்த டிஎஸ் பேர் சொல்ல விரும்பவில்லை. மாந்த டிஎஸ் நானும் இந்த 2 வருஷமும் ஒன்னாதான் இருக்கிறேன். அதாவது இந்த 2 வருஷம் டிசி போனா எனக்கு இடத்தை பிடிப்பேன், நான் போனா டிசி பர்னிச்சு கொண்டு டிசி அரசியல்வாதி தான் அப்படித்தான். சோ நானும் மாந்த டிஎஸ் வந்து ஒண்டாத்தான் அந்த நேரம் சகல கிளாஸ்லயும் படிச்சதும் எல்லாருடையும் ஒண்டா, ஸ்கூல்லையும் உண்டு, ஆண்டோண்டுல இருந்து நண்பர்கள். ஆனா இப்ப அவர் என்னோட முருகர் சுடு 6 வேற பிரச்சனை. மாந்த டிஎஸ் போய் தேடி பிடிங்க யாரு டெனிசியஸ் கனியூட்டர் வைக்கிறார். இவர் 2 பேர். அப்ப இவன் பாய் போய் என்னோட சைட்ரோ தான் பிடிப்பான். இவன் ஒரு உண்மையான ஆளட்டா இவன் போய் முதல் ரோல இருந்திருக்கும். இவன் முதல் ரோல இருக்கிறேன் சார். இவன் போய் சைட் பாங்க தான் பிடிப்பான். என்ன தெரியும் எனக்கு சைட் பாங்க தான் தேவை. ஆனா இவன் சயின்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல சயின்ஸ் ஸ்கூல்ல இந்த விளையாட்டு நடக்குதா.
சயின்ஸ் ரோல்ல கதைக்கிற காலத்துல யாரையுமே லவ் பண்ணல, டாக்டர் படிச்சு ஓடியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து யாரையுமே லவ் பண்ணு. சோ குமரன் சார் கிளாஸ்ல போயிருந்தா ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கு ஞாபகம் இருக்கு, சைட் ரோல் எனக்கு இந்த முன் வாங்கல 6 வாங்கி பிறகு பின்ன போக மாட்டேன் நான், அதுல குடிக்கிற சைட் ரோலான்றது. ஸோ சைட் ரோல 2ஆவதா இருக்கிற 1ஆவதா இருக்கிற எந்த சரக்கு டெனிசியஸ் என்னோட என்னையும் அவனையும் மனசு தான் சொல்றேன். எந்த சரக்கு டெனிசியஸ் கரியோட்டு அறிவிக்கிறா இருக்கேன் நான் இதுல இருக்கிறேன். ஸோ அன்னைக்கு ஒரு முகம் ஒன்று கிளிக் பண்ணிச்சு, சரிதானே? அன்னைதான் ஃபர்ஸ்டா பார்த்தேன் சிவத்த கலர் சர்ட் டிஷர்ட் குட்டி டிஷர்ட் ஒரு இவ்வளவுதான் அந்த டிஷர்ட் சைஸ் சொல்லி போட்டு சாப்பிட்ட யூடியூப்ல இருக்கட்டுங்க, சரிதானே? சோ அன்னைக்கு அதுதான் என்னுடைய குமரன் சார் கிளாஸ்ல தான் கிளிக் பண்ணது. அன்னைக்கு கிளாஸ் முடிய பைக்ல திலத்தினதுதான். சகல கிளாஸும் கட் பண்றேன், அவளால தானே என்னமோ அது ஒரு கிளாஸ் கட் பண்றேன், ஒரு டியூஷன் கிளாஸ் கட் பண்றேன். மேபி இன்றைக்கு படிக்கிறவனுக்கு மெடிசின் கவர்மெண்ட் ஆசைப்படுறேன், சொல்ல வந்தேன் அட்லீஸ்ட் அதை பாக்குறதுக்காடி அது போகடா கிளாஸுக்கு போய் எழுதுங்கடா அவன் சொல்றது. ரெண்டே கடைசி நேரம் 6 மாதம் செக்ரட்டரி ஆகுங்கிற மாதிரி படிக்கலாம், குளப்படியாருங்க. சரி, நாங்கள் குளப்படியார், நாங்களாம் தேவையான படிச்சு பன்னிச பாடி கொண்டு திரும்ப கேஸ் இல்லை. ஸோ சயின்ஸ் ரோடுக்கு இன்றைக்கு போயிக்கல, அதால போயிக்கல இன்றைக்கு போன சயின்ஸ் ரோடு வழியால பழைய ஞாபகங்கள் வந்துச்சு. ராஜா தியேட்டருக்கு முன்னால உள்ளத்தையும் சொல்றேன், இந்த வசம் ஒரு ஆளை தான் விளங்கு, லீவ் இட், நான் தேடி கொடுத்துருக்கேன். இவ்வளவு அப்படியே விடுவோம், மேபி ஓகே அப்படியே விடுவோம். ஸோ பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லூர் திருவிழா திருத்தி கொண்டு தெரிஞ்சு அங்கே இங்கே தெரிஞ்சு அப்படி இப்போ என்ன இந்த லவ் கதையில போட்டு அடிப்பாடுகள் இருந்தால் அவள் கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகளோட இருக்கிறாள் பார்த்துட்டு நான் யார்கிட்ட பேரை சொல்லல. ஆனால் அதுதான் அது மட்டும் தான் லவ், அதான் லவ். 40 வயசுல ஒரு லவ் கொண்டு வந்தா அவளியே நான் நினைக்கிறேன் அது மட்டும் தான் லவ். 40 வயசுல இனி ஒன்று வந்தாவளியே அது மாதிரி ஒன்று வந்தாவளியே கணக்க கதைக்க விரும்புகிறேன். நீங்க எல்லாம் சேர்த்து எழுதுவீங்க, இப்ப இந்த கற்பனை பண்ணுவீங்கன்றதால நான் வேற ஒன்றும் கதைக்க விரும்புகிறேன். அதுதான் அப்படியே விடுவோமே, விடுங்கடா அப்படியே விடுங்க. ஸோ குமரன் சாரை பற்றி வருவோம். குமரன் சாரோட கிளாஸ்ல தான் இது சிவத்த கலர் சட்டை, முன்னுக்கு ஒரு மிக்கி மவுசுட்ட படம் போட்ட சட்டை உண்டு. நன்றி வாஸ்தவம். சோ இந்த குமரன் சார் என்றால் யாரெண்டா, இந்த இவ்வளவு சேர்மையாருக்குள்ளையும் எல்லாருலயுமே உயிர் எனக்கு. இவங்க செத்து போனாங்கன்னா இவங்களோட பிள்ளைகளை விட அழுகிறது நானா தான் இருப்பேன். அது கங்காரன் சாரா இருக்கலாம், தம்பிராசா சார் மோசம் போயிட்டாரு நினைக்கிறேன், மகேஸ்வரன் சாரா இருக்கலாம், சிவத்திரன் சாரா இருக்கலாம், அல்லது குகன் சாரா இருக்கலாம், குமரன் சார் தம்பியா இருக்கலாம், குமரன் சாரா இருக்கலாம். அடே தம்பி எல்லாத்துக்கும் ஐக்கியூ அனுப்படாப்பா, ஐக்கியூ இல்லாம படிக்கிறார் யாரு? நம்மளோட ஐக்கியூ வாத்தி சோதிலிங்கம் சாரா இருக்கலாம். இவ்வளவு தான் படிச்சினான், 10 கட்டு கொப்பி 12 கொப்பி இருந்தது என்னட்ட நோட்ஸ் ஃபுல்லா படிக்கிறதுக்கு. இந்த கொப்பி தான் என்ன இன்றைக்கு உயிரோட வாழ வச்சிருக்கிற அந்த கொப்பி தான், அந்த அவ்வளவு கொப்பி தான். இந்த கொப்பிக்கு அதுதான் அப்புறம் 6 லட்சம். குமரன் மட்டும் தான் இப்ப சொல்லணும். ஸோ ஃப்ரெஷ் ஆகி ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஏஎல் எக்ஸாம் எடுத்துட்டாங்க, படியில் போறாங்க. வேற குமரன் சாரை சந்திக்கிறது. எனக்கு பிசிக்ஸுக்கு வேறுமன்ற நம்பிக்கை இல்லை, பட் எனக்கு ரிப்பீட்ல யாழ் மாவட்டத்திலேயே என்னதான் சில இருந்து பி வந்த பிசிக்ஸ் ஒருத்தருக்கும் ரிசல்ட்ஸ் மாறிடுது, இந்த மட்டும் தான் மாறுது. எனக்கு பிசிக்ஸ் உயிர் அவ்வளவு பெரிய மேத்ஸ் மண்டை இல்லை தானே. ஸோ அவ்வளவு பெரிய மண்டகே இல்லைடா, நான் உண்மையாவே சொல்றேன், அவ்வளவு பெரிய மண்டகே இல்லைண்ணா. சரி, ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க குமரன் சார்கிட்ட போகணும்னு சொல்லி நான் நண்பரை சென்னை இருத்தேன். எல்லாரும் போறாங்க, குமரன் சார் அரவிந்தராஜ், நான் முனி காந்தி இப்படி எல்லாம் போறேன். குமரன் சார்கிட்ட போயிட்டு ஒரு காரம் நிற்கு. அப்பதான் சார் புதுசாக எடுத்த 2002ஆம் ஆண்டு. அப்ப சார் இந்த வீட்டு என்னவா சரி என்னடா செய்யா இந்த செய்யா என்னடா அவனுக்கு எதனா 55 பேருமா 57 பேருமா என்ன கேட்க சார்? நான் 45 பேர் சொல்றேன். என்னடா அவன் போக மாட்டியா? தெரியல, சரி எக்ஸாம் எழுதாமா அந்த இடத்துக்கு நான் படிக்கல விஷயக்க அதை சிவப்பிச்சாட்டாங்க. அது என் காரணம். நல்லா கூட ஒருக்கா பார்த்தா காணும், ஒருக்கா கண்ணால பார்த்தா காணும். நான் பேர் ஒன்றுமே ஆசைப்படுகிறது.
கன்னட ஒருக்கா பார்த்தா காணுங்க. என்ன 2005 நீ வெட்ட போன பிறகு ஒருக்கா கன்னட பார்க்க பண்ணு. இப்ப கிட்டத்தட்ட 21 வருஷம் அவ்வளவுதான். இந்த வீட்டுல சார் சார் இந்த கார்ல அன்றைதான் ஃபர்ஸ்டா இந்த வரலாற்றுல கார்ல ஏறுறேன் சார். அப்ப எல்லாரையும் எல்லாரையும் பின்னாடி போட்டுக்கொண்டு ஒரு ஜீப் மாதிரி உண்டு அமர்த்துறார். அங்கேயோ போய் பரிசுத்துறையில அமர்த்து நடக்குது. இப்படிதான் இது மட்டும் கார் போகுது. தங்கமான மனுஷனடா, தங்கமான மனுஷன் வந்தால் இப்ப மற்றாக்களுக்கு எல்லாருக்கும் குமரன் சார் என்றால் ஏதோ ஒரு சேரை பற்றி கதைக்கிறாங்கன்றதான் விளங்கு. ஆனால் குமரன் சேரை திட்டி போட்டுறாப்பா ஒரு டாக்டர்கிட்ட போய் மறந்துருக்காதீங்க. சொல்றேன், ஒரு இன்ஜினியரை கொண்டு வீடு கட்டாதீங்க. அல்லது அந்த ஆளோட படிச்சவன்கிட்ட போய் சாப்பாடு சோறு வேண்டி தின்னாதீங்களா. என்றால் எங்களை எல்லாரையும் செதுக்கினது மனுஷன் ஆக்கினதுன்ற இதுக்கு மேல வளர்த்தது அந்த மனுஷன். வழிய கேளுங்க, உங்களுக்கு சொல்றேன். எங்களை எல்லாரையுமே வளர்த்தது அந்த மனுஷன். ஏனென்றால் நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, என்ன இவர் கிளாஸ் தானே கொடுத்தவர், இவர் வளர்த்தவர், இவர் என்ன பீஸ் கொடுக்காமையா படிப்பிச்சவர். என்னென்றால் அந்த உழைக்கிறது 150 ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இது பண்றது 150 ரூபா. அந்த 150 ரூபாயில் அந்த மனுஷனுடைய இது, அந்த மனுஷனை பார்க்கல படிக்க வேணும்ன்ற ஒரு ஆசை உனக்கு தென்ற மாதிரிலேயே வரும். குமரன் சார் என்னாம்பி சொல்ற விளங்குதரா உனக்கு. இங்க பேர் ஜகவனி அப்படியே பார்த்தேன் சார் இந்த வீடியோ. இப்படியே போய் ஒருத்தருக்கு சொல்லாம சாடி அடி மீசை எல்லாத்தையும் சேவெடுத்து பேசாம சார் இந்த கிளாஸுக்குள்ள சத்தம் போடாம போய் பின்னுக்கு இருப்போம் கொண்டு ஆசைப்பட்டேன். சார் இந்த கிளாஸுக்குள்ள பின்ன போய் இருப்போம் ஆசைப்பட்டேன். சில நேரங்கள்ல போய் இருக்கிறனோ தெரியாது, அந்த எல்லாத்துக்கும் எனக்கு சார்ல உயிர். இன்றைக்காக ஒரு நாளைக்கு சார் உங்களோட கிளாஸ்ல ஒருத்தருக்கும் தெரியாம நான் வந்து இருந்துட்டு அனுப்பி போனா தச்சமே கண்டுபிடிச்சு அடிச்சதுல தயங்கும். அந்த எல்லாத்துக்கும் உள்ள உயிர் ஏனட்டாகும். எனக்கு மட்டும் இல்ல, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தனும் அவர்கிட்ட படிச்ச ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும் சார் எங்களுடைய ஆசான் இல்லடா, அம்மா அப்பாவும் இல்ல, கடவுளுக்கு மேலேடா சொல்ற விளங்கி கொள்ளுங்க. அந்த மனுஷன் எல்லாம் எழுது என்ற குரல் இன்றைக்கும் கேக்குது. என்னடா விளங்குடா உன விளங்குடா. இப்ப உங்களுக்கு அப்படி கேட்கிறாரு தெரியாது. இங்க பேரண்டா அதையும் விட எங்களுக்கு சேர்ல படிச்ச என்ன விருப்பப்பட்டா. சில பேருக்கு முற்றோவில் இருப்பினம் சிவதாஸ் நிறுத்தன், குமாரவடிவேல் நிறுத்தன், தர்சரன் கதிரேசபிள்ள, சிவபாலன் எல்லாம் ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க அடிச்சவங்க. இல்ல டாக்டர் மேரா முழு பேரும் டாக்டர் மேரம் கன்சல்டனும் இது. சோ இப்படி விஜயதர்சனாக்கள் இப்படி எல்லாரும் இருப்பாங்க. மேத்ஸ்கார குறைச்சி இருந்தாலும் இருக்கிறது பிசிக்ஸுக்கு. சில பேர் வந்து நாங்கள் ஏதோ சொல்றதை எழுதிட்டு போகும்போது கிளாஸுக்கு போறது எங்களுக்கு இங்க விளக்க போகுது. சோ பிறகு போய் யாரெல்லாம் யோசிக்கிறது, ஏதோ வெளி இருக்கு என்னண்டா எம் இருக்குது, சோ எஃப்எம் இருக்குது, சோ இந்த இங்க அளவுக்கு எம்மா கொண்டு இஞ்சால போட்டா எஃப் மேல பிரிச்சா என்னங்களை ஒரு மனுஷன் சொல்லி வளர்க்குதுங்க. அந்த நேரத்துல இந்த கிளாஸ்ல வேற போய் பார்த்து கொண்டு வேற யாராவது என்ன விளங்காடா ஓசர் விளங்க. அது இல்ல கவலை, என்ன கவலையாட்டா சார். சில நேரத்துல என்ன செய்வார் என்றால் சில தத்துவங்கள் அது எல்லாம் அவங்களை சொல்லி தருவேன். சார் எங்களுக்கு வந்து சார் இல்லை கடவுள் அதுக்கு மேல. சில பேர் என்ன செய்யணும் என்றால் சேர்ல பிடிச்ச எனக்கு என்னடா, சில பேர் வந்து இப்ப அந்த சொல்ல இப்படித்தானே அந்த அளவுக்கு மேத்ஸ் புலி பிசிக்ஸ் தான் படிப்பிட்டு மேத்ஸ் புலி மேத்ஸுக்கு தான் அந்த அளவுக்கு பிசிக்ஸ் பி நினைக்கிறேன் ஏதோ அந்த அளவுக்கு வந்தது பிசிக்ஸ் படிப்பீங்க. அந்த கதையெல்லாம் வேற கதை, பெரிய கதை. அந்த ஆள் படிப்பிக்க இயக்கத்துக்கு போய் அப்படி பெரிய கதை நான் சார் இயக்கத்துக்கு போன அப்புறம் என்ன தெரியும் நான் சொல்லல ஒன்றுமே சொல்லியது சார். சில பேர் வந்து வேற மாதிரி சார் இப்படி போட்டா அப்படி இல்லை சார் விட என்னடா விட விடைய கூட எழுத யார் விட முடிச்சோன்னு சொல்லு விட 11 வருஷம் மேலு சார் தான் சொல்லுவேன். சார் இப்படி சார் இப்படிதான் சார் சார் என்ன செய்வார். இல்ல தம்பி ராசா எப்சம் எம்ஏ அதை மட்டும் விளங்கப்படுத்துங்க எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. எப்சம் எம்ஏ தம்பி இப்ப எஃப்எம் கிடக்குது இங்க எம்ஏ தான் காணணும் ஏன் தந்துருக்காங்க. அப்ப எஃப் ஏ பிரியண்டா எம் வரவுண்டா சார் எஃப் சமன் எம்ஏயா ஏதாவது ஒரு விசர் கதாச்சா சார் நாளை எதாவது சொல்லி பார்ப்பேன் கேட்காது. இங்க வா காட்டி இங்க வந்து நடத்தி நான் போறேன்.
அதுதான் எனக்கு சீர்ல முடிச்சிருந்தால் அப்ப நீ வந்து நடத்த நான் போ அந்த நேரத்துக்கு அந்த ஒவ்வொரு மனத்தையும் குமரசாலை யாரா படிக்கிறீங்களாடா அப்படி குமரசாலை யாரா படிக்கிறீங்களா இந்த நாள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வேடா இந்த நாள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வைக்கிறா எங்களை மாதிரி வந்தா பிறகு இந்த மனுஷன்கள காலில் தொட்டு கும்பிடவும் மேலாது இவனுகளை பாவியற வாழ்க்கையில பார்க்கவும் மேலாது இப்ப நான் போனா ஒரு அரசியல்வாதி வந்துட்டு அந்த ஆளுங்க அடிக்கத்துல இருக்கும் ஆனால் இடையே நான் உண்மையா சொல்றேன் கேளுங்கடா அப்பா அம்மா எனக்கு உயிருக்கு மேல ஆனால் அந்த உயிருக்கும் அப்பா அம்மாவுக்கு மேல கடவுள் என்னட்ட ஒரு பட்டிமன்றம் நடத்தினால் குமரன் சார் ஆகலாம் உனக்கு படிப்பிச்ச சார் மேல ஆகலாம் இங்க டல்சி மிஸ்ல இருந்து எல்லாருமா நான் இந்தியால குணசிங்க சார்ல இருக்கு இந்த வரைக்கும் மற்றொன்ற ஒரு உண்ட ஓயல்ல செதுக்கி 9 எடுக்கப்பட்ட மனுஷன் குணசிங்க சார் சோஷியல் பார்ட்டி சோ இந்த பக்கம் என்னுடைய அம்மாவையும் அப்பா ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றம் நான் சாகும் வரைக்கும் 2 பக்கம் காய்ச்சி கொண்டே இருப்பேன் எங்களுக்கு வாத்தி மாதிரி தான் பெருசு அவைதான் உலகம் பண்ணு கதைப்பேன் அம்மா அப்பா தான் பெருசு அம்மா அப்பா தான் உலகம் பண்ணு ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு இவையில நோக்கி எறியறேன்ட்டு சார் அடுத்த ரிப்பீட்ல போயிருக்கீங்க எனக்கு தெரியும் சார் மாதிரி நீ வருவேன்ட்டு தெரியும் நீ அந்த நேரமே புஷ் பண்ணப்பட்டு எல்லாம் கழிச்சவங்க படிக்கக்கூடியது என்ன சாப்போங்கள் நாயல் சொன்னா கேட்டா தாங்க சொல்றாரு இனியா இந்த முறையா படி சரி இந்த முறையா பாஸ் பண்ணி டாக்டரை கிட்டா போய் துளை சொல்றாரு சார் எனக்கு ஞாபகம் இருக்கு சாருக்கு என்ன மறந்துருப்பாரு என்ன மாதிரி 1000 பேரு அட்டை உரைச்சேடா அம்பி அட்டை உரைச்சது விளங்குதா இந்த மாதிரி விளங்கிட்ட உனக்கு அண்டைக்கு உரைச்சது படிச்சதான் சரி கஷ்டப்பட்டு மெடிசன் வேண்டின இப்ப எல்லாம் ரோட்ல காண்றேனா ஆனா போய் கதைக்கு பழக்கம் என்னடா கதைக்கிறதுக்கு வார்த்தைகள் வருமோ எனக்கு தெரியாது கதைக்கிறதுக்கு வார்த்தைகள் வருமோ எனக்கு தெரியாது வார்த்தைகள் வருதோ இல்லையோ அந்த மனுஷன் அவர் அரசியல்வாதி என்றதால இந்த ஸ்டூடெண்ட் சொல்றதுக்கு வைக்கப்படுதோ எனக்கு தெரியாது ஏனென்றால் என்னுடைய போராட்டங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத போராட்டங்கள் கூட அதே முடிஞ்சு அந்த கால்ல விழுந்து அந்த கால் மிதிக்கிற மண்ணை எடுத்து இந்த பொக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்வேன் அப்படின்னு நான் சொல்றேன் ஏனென்றால் அந்த ராத்துக்கு தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தையும் தமிழனையும் ஒவ்வொரு மாணவனையும் தன் பிள்ளைய மாதிரி நேசிக்கிற ஒரு மனுஷன் சரிதானே நேசிக்கிற ஒரு மனுஷன் கடவுளுக்கு மேலேடா அவை அந்த அளவு கருத்தை சொல்லுதற்கு சொன்னால் இப்ப என்னுடைய எல்லாரும் சொல்லி டாக்டர் உங்களுக்கு டிவிக்கு விஜய் வருவார் நீங்க சொன்னீங்க இந்த ஆள் விஜய் ஒரு தற்குறியன்னு இந்த மனுஷன் சொல்லி வச்சிருக்குது சோ நீங்க இந்த ஆளுக்கெல்லாம் சொட்டோண்டு போடுவோம் அப்படி இல்ல ராஸ் என்னடால் சார் ஒரு சார் அவ்வளவுதான் சாருக்கு அரசியல் தெரியாது 100% சொல்றேன் அந்த ஆளுக்கு அரசியல் தெரியாது அந்த ஆள் நான் சார் ஒரு முறை கோவைக்காதைங்கிறார் சார் சார் ஒரு முறை சொல்லிட்டேன் சார் நீங்கள் தேசிய தலைவர் மாதிரி இருப்பீங்க சும்மா கூட அந்த கடல் எங்கடா எல்லாத்தையும் இல்ல சார் லுக் போட்டு அடிக்குது டேய் போடா சார் உண்மையாவே சார் உங்களை பாக்க அவரை பார்த்து ஞாபகம் தான் வருது நான் குமரன் சாரை பார்க்கிறது தேசிய தலைவர் மாதிரி தேசிய நபர் ஓடினா குமரன் சாருக்கு அரசியல் தெரியாது தேசிய தலைவருக்கு அரசியல் தெரியாது தேசிய தலைவரை தேவையில்லாக வச்சுட்டாங்க அப்படி இப்படி இல்லடா நேர்மை நீதியோட வாழ்ற மனுஷன் அரசியலை ஒரு 10% சிந்திக்கிற மாதிரி தான் சிந்திக்கும் அதான் எனக்கு 27,000 போன் வந்தது 10% தான் எனக்கு 10% இல்லை 5% போட்டோம் இன்னும் மொத்தம் 6 லட்சம் ஜனத்துல 27,000% பாஸ் ஒழுங்கா பார்த்திருந்தேன் நான் அப்பயே போயிருப்பேன் மெடிசின் ஸ்பெஷல் சோ நேர்மை நீதியாக சிந்திக்கிற சனம் தான் எனக்கு ஓட் போகும் அந்த மாதிரி குமரன் சாருடைய கருத்தை ஏற்றுக்கொள்றவன் இந்த மொத்த வெல் வடிவத்துல உச்சக்கட்ட புத்தி உள்ளவனா தான் இருப்பான் நான் என்ன தெரியுமா சொல்றேன் என்னுடைய அரசியல்ல இந்த தடவை விஜய் வருவார் விஜய் என்கின்ற கதாநாயகன் நடிகர் இந்த முறை பொதுமக்கள் வாக்கு போடுவார் என்று சொன்னது என்னுடைய அரசியல் என்ன சொல்றது நான் மக்களை படிச்சு வச்சிருக்கிறதால என்னுடைய அரசியல் கணிப்பு அது சரியாகலாம் பிள்ளையாகலாம் நாளைக்கு வேறு தற்கூரி சீமான் கூட நாளைக்கு சிஎம் வரலாம் என்று அத்தாலும் நினைச்சு கொண்டிருக்குது பாவம் சோ 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு கொஞ்சம் குசு போயிட்டு விடுவேன் ஆனா இந்த மனுஷனுக்கு அரசியல் தெரியாது இந்த மனுஷனுக்கு அரசியல் தெரியாது
இந்த மனுஷன் அரசியல் தெரிஞ்சிருந்தா இப்பயாவது அரசியல்வாதியா வந்திருக்கு இவங்க கடவுளடா கடவுளே போய் அரசியல்வாதி எப்படி கேட்கிறாங்க. சோ அந்த ஆள் ஒரு கதையை கதைச்சு அந்த ஆளுக்கு விஜய் அஜித்தை பிடிக்கும் போல அல்லது இவருடைய விஜயனுடைய பழைய ஆளுத்து நடவடிக்கைகள் அந்த ஆள் வந்து என்ற மாதிரி இல்லை தானே. என்னை விட எனக்கே 40 வயசு ஆயிட்டுன்னா அந்த ஆளுக்கு வந்து இப்ப 50 வயசு 55 வயசு. சோ அந்த மனுஷன் என்ன அந்த மனுஷன் தன்னுடைய அறிவுகளையும் பட்டறிவுகளையும் விடுதலை போராட்டம் தொடர்பான அறிவுகளையும் சொன்ன விஷயத்த சும்மா தற்குறியல் மாதிரி அந்த ஆளுடைய கதையை நீங்கள் இங்க வந்து கொண்டு அரசியலும் அது வேற இது வேற உங்களுக்கு நான் சொல்ற விளங்கிட்டா விளங்கடா விளங்க அதெல்லாம் சொல்றது வேற அது வேற இது வேற ஆகவே சேரப்பட்டு கிடைக்க உங்களுக்கு விளையாட சொல்ல அடே கேட்கல போய் நேசா போ சேனியன் உங்க உங்க யாரு இவன் மயூரன் மாதிரி யாராவது சீமா கீமான்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நீங்க மயூரோட சீமாவுக்கு போறது தாண்டா லாயக்கு அந்த சொல்லுது மயூரன் அப்படியே ஆளுக்கார் ஒரு வாழ்க்கை. மயூரன் ஐலண்ட் ரைஃபிள்ஸ் வந்த உடனே தலைக்கு மேலாளர் எல்லாம் பறந்து குமரன் சாராக சோதரிகன் சாராக எல்லாரோடைய போய் ஒரு ஃபிட்டோடு கொடுத்தா மெடிசின் போறதை விட இன்ஜினியரிங் போறதை விட சீமாக்கு வாங்கடா சாமான ஆகலாம் எந்த மயூரன் என்ற எலெக்ஷன் என்ற மயூரன் 2 வருஷம் சொன்னாங்க நீங்க மயூரண்ட சீமாக்கு போறது தானே லாயக்குண்டு அவ்வளவுதான் மயூரண்ட சீமா அண்டியோட கலந்தது தொழில நஷ்டமாயி இலங்கையை விட்டு ஓடினார் மயூரன். சோ தப்பி யாரையும் நீ அவமதிக்கலாம் உனக்கு குருவோ இல்லையோ வந்தால் எங்களுக்கு குரு எங்களை நீ மதிக்கிற என்றால் குமரன் சாரை இந்த அரசியலுக்குள்ள இழுக்காதீங்களா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். வந்தால் என்னன்னு சொல்றதுடா என்ன சொல்றது எனக்கு அம்மா இல்லை அப்பாவும் இல்லை மேபி எனக்கு அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு வேலையை செய்யணும்டா அண்ணா மேல கூப்பிட்டு கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு மேலே மாட்டா குமரன் சார்ட்ட போய் கேட்பேன் சார் அழுது காலம் எனக்கு அவங்க ஆனா அந்த வருமா வராது என்னடா நான் அந்த காலத்திலேயே குழப்பம் அந்த அளவுக்கு என்ன பிடிக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது சரிதானே. சோ தம்பி உங்களுக்கு நான் சொல்றதா இருந்தா கேளுங்கடா. அந்த ஆளுக்கு அரசியல் தெரியாது அந்த ஆளுக்கு தெரிஞ்சது உச்சக்கட்ட அதிகூடிய புத்திசாலிகள் சிந்திக்கிற அரசியல் மட்டும்தான் மற்றபடி அந்த ஆளுக்கு அரசியல் தெரியாது. ஆகவே அந்த மனுஷனை இங்கே எடுத்து தற்கூவியல் மாதிரி கதை கலைஞர். நன்றி வணக்கம்.